Dear mathletes, welcome to G5 Math Spot. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் exercise 1.1 question number 13. Given A, B, C, three matrices are given. Find a matrix X such that AXB is equal to C. So இந்த relation நம்ம யூஸ் பண்ணி we have to find out the value of the matrix X. So what is given? A x b is equal to c. இந்த மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இந்த ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஐ வாண்ட் ஒன்லி எக்ஸ் டு பி இன் லெஃப்ட் ஹேண்ட் சைட். இந்த ஏவும் பியும் நான் தூக்கணும் இங்கேருந்து ஃபஸ்ட்டு. அப்படி தூக்கிட்டோம்னா நம்ம என்ன கிடைக்கும்? எக்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ இங்கே நம்ம இந்த ஏவையும் பியையும் தூக்குறதுக்குரிய அந்த ரைட்ஸ் நமக்கு யார் கொடுப்பா அப்படின்னா ஏ இன்வர்ஸும் பி இன்வர்ஸும். அந்த ஏ இன்வர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா pre-multiply by A inverse. அதே போல post multiply by A inverse. post multiply by B inverse. pre-multiply by A inverse அதே போல post multiply by B inverse. அப்படி பண்ணும்போது இந்த ஏவும் B என்ன ஆயிடுவாங்க, இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. and we have to do this process on both sides. ரெண்டு பக்கம் பண்ணும், அதான் முக்கியம். ஓகே, ஸோ லெட் அஸ் டூ இட் ஹியர். ஸோ ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ், போஸ்ட் மல்டிப்ளை பை பி இன்வர்ஸ். ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ், போஸ்ட் மல்டிப்ளை பை பி இன்வர்ஸ். இப்போ இந்த ஏ இன்வர்ஸும் ஏ என்ன ஆயிடுவாங்க? ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆயிடுவாங்க. இந்த பி இன்வர்ஸ் என்ன ஆயிடுவாங்க? ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆயிடுவாங்க. ஐடென்டி மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் வி கெட் த சேம் மேட்ரிக்ஸ் ஒன்லி. எக்ஸ் தான் நமக்கு இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி B inverse. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம? we have to find out the matrix X. ஓகே, ஸோ அதுக்கு நமக்கு தேவை A inverse B inverse நமக்கு தேவை. ஸோ A matrix B matrix கொடுத்துருக்காங்க. ஸோ by using these two matrices we are going to find out the inverse. ஸோ first what is the formula to find out inverse? You know already, 1 by determinant of A into adjoint of A. So let us find out A inverse first. ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் என்ன தேவை நமக்கு? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ? 1 -1 2 0. 1 into 0 0 minus -1 into 2 என்ன வரும்? -2 வரும். இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? +2 ஆயிரும். 0 + 2 is 2. And next we have to find out adjoint of A. Adjoint of A for 2 cross 2 matrix is a simple process. Change the place of the main diagonal elements. 0 1 and next time என்ன பண்ணணும்? sign change பண்ணணும். so this is adjoint of A. so next therefore A inverse is equal to 1 by determinant of A ஓட value 2 and adjoint of A value 0 1 -2 1. so this is A inverse. similarly we have to find out B inverse. okay, so first என்ன கண்டுபிடிக்கணும்? determinant of B கண்டுபிடிக்கணும். so what is determinant of B? 3 -2 1 1. that is equal to 3 1s are 3 minus -2 into 1 என்ன? -2. அந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ 3 + 2 என்னது? 5. and we have to find out adjoint B also. adjoint B, change elements 1 3, change the sign 2 -1. so this is adjoint of B. so therefore B inverse is equal to 1 by determinant of B into adjoint of B. okay, now A inverse B inverse கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் இங்கே வேலை நமக்கு. சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா we get the matrix X. so now we have X is equal to A inverse C B inverse. so first let us write what is A inverse. A inverse நமக்கு என்ன? 1 by 2 0 1 -2 1. 1 by 2 0 1 -2 1. நெக்ஸ்ட் என்ன நமக்கு இருக்கு? சி. சியோட மேட்ரிக்ஸ் என்ன நமக்கு? 1 1 2 2. 1 1 2 2. and what is B inverse? 1 by 5 into 1 2 -1 3. இந்த 1 by 5 இங்கே சேர்த்துக்கோங்க. 1 2 -1 3. செக் பண்ணிக்கோங்க. 1 2 -1 3. ஓகே, இப்போது 3 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு
இந்த 1/2 into 1/5 என்ன 1/10. First let us multiply these two matrices. Okay, அது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 into 1 0, 1 into 2 2. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0 into 1 0 plus 1 into 2 2. Next second row first column minus 2 into 1 என்ன minus 2, 1 into 2 plus 2, minus 2 into 1 minus 2, 1 into 2 2. and இந்த B inverse matrix அப்படியே எழுதிக்கோங்க 1 2 minus 1 3. now this is equal to 1/10. 0 plus 2 என்ன வரும் 2 2, இது 0 0, 1 2 minus 1 3. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம் நம்ம. 2 1s are 2, 2 into minus 1 minus 2, 2 2s are 4, 2 into 3 plus 6, 0 1 0, 0 into minus 1 0, 0 2s are 0, 0 3s are 0 only, and this is equal to 1/10 0 10 0 0. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10 தான், 10 வெளியே தரலாம். நம்ம 10 வெளியே தரும்போது 10/10 ஆயிருமா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்கே 0 0 தான் இருக்கும். இங்கே என்ன 10 வெளியே தரும்போது என்ன ஆயிரும்? நமக்கு 1 இருக்கும். ரிமைனிங் எல்லாம் 0 தான். 10 10 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிடுச்சுன்னா we have 0 1 0 0. so this is the required matrix X. Clear? Thank you. God bless.